ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் பேர் தர்மராஜ். நான் ஒரு சின்ன பிஸ்கட் ஃபேக்டரி வச்சிருந்தேன். என்னுடைய வேலை தினமும் பிஸ்கட் செஞ்சு அதை கடைக்கடையாக கொண்டு போய் வியாபாரம் செய்யறது தான். ராஜா போலாமா? உட்கார். இதோ அண்ணாச்சி கடை வந்துருச்சு. இங்க பிஸ்கட் போட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தரேன். அண்ணாச்சி பேக்கரில இருந்து நேரா முத கடை உங்க கடை தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா போட்ட பிஸ்கட். எல்லாத்தையும் ஒரு பாக்கெட் போடுறோமா? ஏற்கனவே கொடுத்ததே விக்காம இருக்குனே. இத வேற கொடுத்தா அப்புறம் எப்படின வியாபாரம் ஆகும்? எப்படி ஆகும்? அண்ணாச்சி கல்லாசிக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிஸ்கட் பாட்டில் முன்னாடி வச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அட ஆமா. என் பையன் அண்ணாச்சி. அண்ணாச்சி ரெண்டு பிஸ்கட் கொடுங்க. அண்ணா ஒரு பிஸ்கட் கொடுங்க. டேய் உனக்கு பயங்கரமான அறிவுடா. எனக்கு இல்ல, உங்களுக்கு கண்ணா இருக்கு அதனால அப்படி தெரியுது. டேய் பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேச கூடாது. தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணாச்சி. பையனுக்கு கொஞ்சம் வாய் துருக்கு. ராஜா இங்க வாப்பா. இத கொண்டு போய் அந்த ஆசிரமத்துல பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்துருவோம். இல்லாதவங்களுக்கு காசு தான பார்த்தறணும். நாம எதை கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா போதும். சரிப்பா. கொட்டுறது தேளோட சுபாவம், அமைதியா இருக்கிறது என்னோட சுபாவம் அப்படின்னு சொன்னாராம். அதான் கொடுக்க சொன்னாங்க. எப்படி இருக்க? அப்பா கொடுத்தாரா? இது நரசிம்மன். பேக்கரியில் இருக்கிற எல்லா வேலையும் அவனா எடுத்து போட்டு செய்வான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு உதவியா இருக்கிற என் உயிர் நண்பன். எடுங்கண்ணா. இருக்க ராஜா, இந்த பிஸ்கெட்டை கையில வச்சுக்க. சார் என்ன பண்றீங்க? பார்க்கலாமா? குரங்கு பொம்மை வரையறீங்களா? ஆமாப்பா. குரங்கு எங்க பாத்தீங்க? அந்த மாமா பார்த்து. எப்படி பாத்தியா? டேய் மாமா பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பச்சை புள்ளியை பஞ்சர் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. ஏண்டா வால் போட்டியா? அதெல்லாம் போட்டுருவான். என்னப்பா ஆர்டர்லாம் வர வர கம்மி ஆயிட்டே இருக்கு. உன்ன மாதிரிலாம் ஆர்டரே தர மாட்டேன்றாங்க சார். நரசிம்மா, நம்மள மாதிரி சின்ன சின்ன பிஸ்கட் கம்பெனி நிறைய வந்துருச்சுப்பா. நம்ம மார்க்கெட்ல போட்டி போடணும்னா புதுசா ஏதாவது செஞ்சாகணும்ப்பா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன? இருக்கிற ஸ்டாக்கை பூரா எடுத்துன்னு போய் ஏதாவது ஒரு கடையில போட்டு இந்த இடத்த அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியா மாத்தினா எப்படி இருக்கும்? நம்ம ராஜா தான் ஐஸ்கிரீம்னு ஆசைப்படுவான்ல. ஆசைப்பட்டா வாங்கி தருவீங்களா? ஜுரம் வரும், தொண்டைய சத வளரும், ஊசி போடணும் பயம் குத்துவீங்க. உங்களை மாதிரி எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி ஐஸ்கிரீம் விப்பீங்க? அதுவும் கரெக்ட் தான். நரசிம்மா, இந்த மேஜிக் பிஸ்கட் கம்பெனியை எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்போம். என்ன இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுலாம் ஆசைப்படுவாங்கப்பா. பறக்கிறதுப்பா சரியா இருக்கும். அப்படியா? புரியுமையா? ஆமாப்பா. சூப்பரா இருக்கு. டிசைன் டிசைனா பிஸ்கட் பண்ணா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஐயோ செல்ல குட்டி. செம்ம யோசனை பாரு. இந்த காக்கா பிஸ்கெட், கழுகு பிஸ்கெட் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும்? அததானப்பா இப்ப அவனு சொன்னா. அவன் எங்க காக்கா கழுகுன்னா? போங்கடா, டேய் அடுப்பு காய்து போங்கடா. எப்பா செம்ம ஐடியாப்பா. ராஜா சொல்ற மாதிரியே பண்ணோம்னா பெரியங்கிட்ட போனா பிஸ்கெட் பிஸ்கெட்டா இருக்கும், குழந்தைகிட்ட போனா பிஸ்கெட் பொம்மையா இருக்கும். எப்படி ஐடியா? ராஜா நீ மட்டும் வரைஞ்சு தள்ளுறா. நீ வரடா பூரா மாமா பிஸ்கெட்டா மாத்துறேன். டேய் தம்பி என்ன வரையும் ட்ரை பண்ணுங்கடா. என் பையனோட யோசனை சின்னதா இருந்தாலும் என் பேக்கரியோட வளர்ச்சிக்கு
ரொம்ப பெருசா உதவிச்சு. உன் கையால பிரிப்பா, என்ன பிரிக்க சொல்ல. பயப்படாத. அப்படியே போடுப்பா, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் சக்கரை எடுத்துட்டு வா. தூக்கமின்மை சராசரியான ஒரு மனுஷன் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். இவர் தூங்காதனால ஹைப்பர் டென்ஷன் ஆயிருக்கு. என்னப்பா தூக்கம் வரலையா? ஆமாப்பா. அப்பா மடியில படுத்துக்கிறியா? அப்பா ஒரே ஒரு கதை சொல்லுங்கப்பா. கதை சொல்லணுமா? ஒரு ஊர்ல ஒரு குட்டி கொசு இருந்ததுதான், உன்ன மாதிரியே. அந்த கொசுவுக்கு ரெக்க முளைச்ச உடனே இந்த உலகத்தை சுத்தி பறந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். அதே மாதிரி சுத்தி போய் பார்த்துட்டு வந்துதான். வந்து அப்பா கொசு கிட்ட, அப்பா அப்பா நான் முதல்ல பறக்கிறத பார்த்துட்டு மனுஷங்கெல்லாம் கைத்தட்டி வரவேத்தாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த அப்பா கொசு, உன்னை வரவேற்கிறதுக்காக அவங்க கைத்தட்டல, உன்னை சாவடிக்க தான் ட்ரை பண்ணாங்க, அதுக்காக தான் அவங்க கைத்தட்டினாங்கன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம யாரையும் நம்பக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீ வளர்ந்து பெரியவனானதும் நம்ம கம்பெனிக்கு உன்னை ஜிஎமாக்குவார். அப்பாவுக்கும் அந்த ஆசை. செய்வியா? சரிப்பா. படுத்துக்க. அப்பா அப்பா கொஞ்சம் எழுந்துங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. என்னப்பா என்னாச்சு? டேய் தர்மா, என் உயிர் போனாலும் என் உயிருக்கு மேல நினைச்ச உழைப்பு வீண் போகல. மார்க்கெட்ல எங்க பிஸ்கெட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இதனால வியாபாரமும் அதிகமாச்சு, தொழிலாளர்களும் அதிகமானாங்க. சின்ன பேக்கரியா இருந்தது பெரிய ஃபேக்டரி ஆச்சு. என்னுடைய மேஜிக் பிஸ்கெட் கம்பெனியோட எம்டி இப்ப யாருன்னு தெரியுமா? வெற்றி முனைவேல் பிடித்த நற்றமிழன் கால் பிடித்து கற்று எழும் காலையில் ரே உதித்தோனே, சுற்றி வரும் சேனை கண்டு பெற்றவளை போல 2 பொற்கரங்கள் நீலவாரி அணைத்தோனே, விழியில் இரு சூரியன்கள் மொழியில் குளர் வீசு திங்கள் எளியவர் தோழன் என்றே எழுந்தோனே, வீரம் விளையாடும் கரமும் ஈரகசிவான மனமும் சேரும் ஒரு தீரனாகி அமர்ந்தோனே. இப்ப நீங்க எல்லாரும் ஏமாந்த மாதிரி தான் நானும் என் பையனும் ஏமாந்தோம். அங்க அவன் வெறும் தொழிலாளி தான். அப்பா நீங்க எப்பவும் என் கூட துணையா இருக்கணும். விஷயம் தெரியுமா? ஏய் நீ சொன்னா லேட் ஆகும், நீ டக்குன்னு சொல்லு. புதுசா மாத்திராங்களாம்பா, 3 நாள் லீவ் விட்டுக்கிறாங்க. ஐயா மேனேஜ்மெண்ட் மனசு மாறத்துக்குள்ள நம்ம மேட்னி ஷோ போலாம். யோ கையை விடியா. ஏய் பிஸ்கெட் லைன் மாத்துப்பா. ரொம்ப நாய்ஸ் வருது. ஆயில் கொஞ்சம் செக் பண்ண சரிப்பா. எம்டி சார் வந்ததும் அப்ரூவல் வாங்கி மெயில் அனுப்பிச்சிடுறேன். என்னாச்சு தினேஷ்? ப்ரொடக்ஷன் மிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதான் அது பிளாக் பண்ணி புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். தினேஷ் அதுக்காக 3 நாள் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணால் கம்பெனிக்கு பெரிய லாஸ் வருமே. ஓ அப்படியா? வா
பாரு ராஜா பாரு, இப்படி ஒரு ஷேப் இல்லாத உடைஞ்சு போன பிஸ்கெட் அனுப்புனா கம்பெனி ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? கணேஷ், இது மிஷின் ப்ராப்ளம் இல்லை, டையோட ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்கெட் ஷேப் தான் 3 மாசத்துல ஸ்டாப் பண்ண போறோமே. இதுக்கு போய் புது மிஷின் வாங்கினா கம்பெனி தண்ட செலவு தானே. நீ ஒரு சூப்பர்வைசர் வேலை மட்டும் பாரு, சீனியர் மேனேஜருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்காத. சாரி சார். இப்போ என்ன உங்களுக்கு பிஸ்கெட் ஷேப் ஆகணும் அவ்வளோதானே? ஒரு 1 hour டைம் கொடுங்க ப்ளீஸ். என்ன ராஜா, சரியாயிடுச்சா? பாருங்க, என்ன ஷேப் ஓகே தானே இப்போ? சரி ஓகே, வா. சார் தரணும் கணேஷ் சார், 3 நாள் லீவ் தரீங்களா? 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? யாரையா உங்களுக்கு லீவ் சொன்னது? நீங்கதான். ஸ்டூபிட்ஸ், டைம் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சு, போய் வேலை பாருங்க. 2 hours ஓட்டி பண்ணிட்டு போங்க. வாய முன்னாடி சும்மா இருந்திருக்கலாம். அங்க ராஜா, வா. பீர் ஃபேக்டரி கிராஸ் பண்ற மாதிரி குப்புன்னு அடிக்குது. காலையே கிசாவா? பித்தப்பையில கல் வந்தாதான் நீ எல்லாம் திருந்துவ. கண்ணு, என்ன கண்ணு? பல்லு வலி பொறுக்க முடியல கண்ணு. பல்லு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போற? ஓரமா உட்கார வேண்டியதானே? ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். கண்ணு, பல்லு வலி மறந்துட்டு நல்லா கடக்கு முடக்குன்னு பட்டாணி கடிக்கிற. நான் துப்புறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. சீட் ஆறதுக்கு அட்டி போடுற. போட்டுருவியா? எப்படி போடுறேன்னா பார்க்கலாம். என்ன வயசான காலத்துல வன்முறை போட்டுருவேன் குத்திடுவேன? பின்ன என் செட்டி அவன் போடுறான்னா. இது என் சட்டி தான் தம்பி. இத போட்டுக்கிட்டு எத்தனை பண்ணிருவேன் நானு. என்ன பண்ணிருக்க? டான்ஸ். இது முதல்ல ஜெட்டியா இல்ல ஜெல்லிக்கரண்டியா? இத்தனை ஓட்டம் இருக்குது. இதுக்கு தான் பொல்லாதவன் தனுஷ், டேனியல் பாலாஜி மாதிரி போட்டுருவேன் குத்திடுவேன். போய் கேரி பேக் என்ன தான் மாட்டீங்க. என்ன தாத்தா, எப்படி இருக்கீங்க? ராஜா, மூட்டு வலி தாங்க முடியல. தைலம் வாங்கி வந்திருக்கேப்பா. வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க, தேய்ச்சி விடவா? பிசியோதெரபி டாக்டர் சொன்னாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அடிக்கடி. ஐனா, என்ன நடு ஆள்ல நின்று குளிச்சுன்னு இருக்கிற? கிண்டல் பண்ணாதப்பா, கை ஆடுது. சின்ன வயசுல நீ ஆடின ஆட்டம் தண்ணி வைக்கிற வேலைக்கு இப்படி வேஸ்ட் பண்ணினா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தா, இதுக்கு அப்புறம் ஸ்டாப் போட்டு குடுது. என்னம்மா, ஜுரம் பரவாயில்லையா? கொஞ்சம் தம்பி. மருந்து அப்புறம் பழம்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. இந்த வயசுலயும் உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாம இருக்க முடியல. அக்காவை கிண்டல் பண்றியப்பா? அக்காவா? 10,000 போயிட்டு பி பிளாக் ஐயா, தாங்க நீங்க கேட்டதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லது தம்பி. வலிக்குதா சிஸ்டர்? வாங்க ராஜா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். கர்த்தர் எப்போ உங்க கூடயே இருக்கு. என்ன கால் பண்ணி அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? இன்ட்ரெஸ்டிங், சொல்றேன் வாங்க. இதோ இந்த பாட்டி பத்தி சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குல்ல, அங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அந்த கோவில் மண்டபத்துல தான் 2-3 நாளா தங்கி இருந்திருக்காங்க. நேத்து மதியம் கூட மண்டபத்துல விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போய் கதை சொல்றேன் வரீங்களான்னு கூப்பிட்டுருக்காங்க. குழந்தைங்களும் ஆர்வமா பாட்டி பின்னாடி போயிருக்காங்க. இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு இந்த பாட்டியை பிடிச்சு, யார் நீங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. பாட்டி எதுக்குமே பதில் சொல்லியா. சரி, போலீஸ்க்கு சொல்லிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மண்டபத்தோட மேல்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்களோ. நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் பாட்டி குழந்தைங்களை மண்டபத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாங்களா, இல்ல இது எல்லாமே எதாச்சியா நடந்தான்னு தெரியல. இதுதான் பைபிள்ல கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. கடவுள் நடக்க போற அசம்பாவிதங்களை சில குறியீடுகள் மூலமாவோ இல்ல சில மனிதர்கள் மூலமாவோ தடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. பாட்டி, எந்த ஊர் பாட்டி நீங்க? ராஜா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சிஸ்டர், சொல்லுங்க. நம்ம ஆசிரமத்தோட இடம் லிட்டிகேஷன் சம்பந்தமா நாளைக்கு நான் வேலூர் போறேன். ஸோ கொஞ்சம் நைட் மட்டும் ஸ்டே பண்ணி நீங்க கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? ஏற்கனவே ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனா அவங்களால ஈவினிங் வரைக்கும் தான் ஸ்டே பண்ண முடியுமா?
ஸோ கொஞ்சம் ப்ளீஸ். என்ன சிஸ்டர் இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து தங்குன்னா தங்க போறேன். இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் God sister. bless you. தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ அவசரமா இந்த போர்ட் மீட்டிங் எதுக்குன்னு உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். நான் உங்க எல்லாருக்கும் 3 குட் நியூஸ் சொல்ல போறேன். ராஜா சன் நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறேன், ஜெயா நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்னப்பா குட் நியூஸ்? புதுசா சேனல் எதுவும் திறக்க போறாங்களா? இப்போ இருக்கிற நம்ம ஃபேக்டரியை பெருசா இன்னும் பெருசா இந்த மாதிரி ஆக்க போறோம். ஒரு 500 கோடியில புதுசா கட்ட போறோம். தேங்க்யூ. ராஜா எதுக்கு போய் இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏன்யா பெரிய ஃபேக்டரி கட்டுறது நல்ல விஷயம் தானே? இந்த சின்ன ஃபேக்டரி ஜன்னல் கதவு தொடிக்கிறதே கை கால்லாம் விட்டு போகுது. இவ்வளோ பெரிய ஃபேக்டரியை தொடிக்கணும்னு எப்படிப்பா? சாருக்கு ஜன்னல் வாசகெல்லாம் தொடங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாமா? சொன்னா கேட்பாங்களா? ஐயோ! ரெண்டாவது குட் நியூஸ், நம்ம கட்ட போற புது பில்டிங்க்கு வைஸ் பிரசிடென்ட்டா என்னோட பொண்ணு லயாவை செலக்ட் பண்ணிருக்கேன். மூணாவது குட் நியூஸ், நம்ம கட்ட போற புது ஃபேக்டரிக்கு ஜெனரல் மேனேஜரா உங்கள்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ண. அது யாருன்னா இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சவன், ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த கம்பெனி நல்லா வரணும்னு நினைச்சவன், ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்காதான்னு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கிறேன். அது யாருன்னா நம்ம கணேஷ். கணேஷ் கம் திஸ் சைடு. தேங்க்ஸ் சார். வாங்க வாங்க வாங்க. கங்க்ராட்ஸ். Thank you, sir. Thank you so much, sir. Thanks for the responsibility. I will definitely keep it up, sir. ராஜா நீ வா. கணேஷ் உங்க டீம்ல ராஜா வச்சுக்கங்க. நான் நினைச்ச மாதிரி இல்லப்பா, வெரி பிரில்லியன்ட்ப்பா. உங்களோட திறமையால பிஸ்கெட் மார்க்கெட் குறையிற நேரத்தில் இந்த கம்பெனிக்கு 200 கோடி லாபம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ. மீட்டிங் வந்ததுக்கு நன்றி. போய் எல்லாம் கடகடன்னு வேலையை பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன் நேத்து தானே சம்பளம் போட்டாங்க? அது இல்லப்பா, நீ இருக்கிற இடத்துல அவன் இருக்கிறது நினைச்சா கஷ்டமா இருக்குப்பா. அதெல்லாம் கிளியர் பண்ண சரிப்பா. முதல்ல ஓ வாழ்த்துக்கள் வைஸ் பிரசிடென்ட். நீ என்ன அரசியல்வாதியா குமர? லண்டன்ல எப்படி விஷ் பண்ணுவாங்க தெரியுமா? ஈவினிங் ஃப்ரீயா? என்ன விஷயம்? ஈவினிங் 7 o'clock பார்க் ஹோட்டல்ல மீட் பண்றோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. கண்டிப்பா நீயும் வர. லயா நான் வரல. நீ வர. லயா நான் வரல. See you tonight. லயா ஏம்பா, கடவுள் ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறப்பாருன்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா இருக்குப்பா. நயா சொல்ற? ஏப்பா உங்க அப்பாவோட 20 வருஷம் உழைப்ப அவன் எப்படி முழுங்கினானோ அதே மாதிரி அவனோட 20 வருஷம் உழைப்ப நீ முழுங்கணும். ஏய் கொடா முழுங்கி முழுங்கிறதுக்கு வேணா மாத்திரையா? ஏன் ராங் ரூட்லாம் காட்டுறீங்க? ராஜா இது ராங் ரூட்ல, இதான் ஷார்ட் ரூட். இன்னைக்கு பார்ட்டில சரக்கு ஓடும். அந்த கேப்ல நீ கோல் அடிச்சிரு. ஏய் ஃபுட்பால் தலையா, கோல் அடிச்சிட்டு இது அடிச்சிரு, அதெல்லாம் தப்பு. ஒரு புது சட்டை வாங்குறதுக்கு முன்னால அதை போட்டு பாக்குறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ராஜா நீ எம்டி ஆனதானே நாங்களாம் ஜிஎம் ஆக முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இந்தாப்பா. எதுக்கு இது? ஒண்ணு இல்லப்பா, நீ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது இதுல ஃபுல்லா சரக்கு போச்சு வந்துரு. இப்பதானடா ஜிஎம் எம்டி நீங்க அதுக்குள்ள சரக்கு திருட சொல்றீங்க. என்ன ட்ரெஸ் இது? இதெல்லாம் வாஷிங் மிஷின்ல துவைப்பியா இல்ல மிக்ஸில துவைப்பியா? இவ்வளவு சின்னதா இருக்கு. இங்கெல்லாம் இப்படிதான். வைஸ் பிரசிடென்ட் அதுக்கு பார்ட்டி. எப்படி இருக்கு? சவுண்டா இருக்குது. காலையில காது வலி. Hi guys. Meet my childhood friend Raja. Come on. ஓகே ஓகே. Cheers. Cheers. ஏய் கண்ணனு ஒரு படிக்க போனியா இல்ல குடிக்க போனியா? ஒரே கல்ப்ல அடிக்கிற. டேய் இது இப்படி தான் குடிக்கணும்டா. அப்படியாடா? ஆமா மேடம் இன்னும் சிங்கிளா இல்ல மிங்கிள் ஆயிட்டீங்களா? சிங்கிள் ஆயிட்டே இருக்கேன். I'm still single. Okay now it's your turn. ஒரே கல்பா குடி. ஏய் லயா இதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு வேண்டாம். டேய் லயா சொன்ன லயா என்ன
கரும இப்படி எரியுது இது மருந்து ஊத்துற மாதிரி ஊத்துறீங்க So let's get into the dance floor. பாட்டில சரக்கோடும் அந்த கேப்ல நீ கோலட்டு நேற்று என்னடி பண்ண என்ன இத தானே தேடுற இந்தா நேத்து உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இட் வாஸ் அமேசிங் சான்ஸே இல்ல இட் வாஸ் அ அன்ஃபர்கெட்டபிள் நைட் என் லைஃப்ல நான் இப்படி என்ஜாய் பண்ணதே இல்ல அண்ணே பட்டு தங்கச்சி ரெகுலரா பார்ட்டிக்கு வந்தா ஒருத்தன் சிக்குவான்னு சொன்னேன் நம்மள பார்த்தல எப்படி மாட்டி இருக்கானு பப்பி ஷேம் ஷேம் பப்பி ஷேம் போதும் டி பிராங்க் பண்ணது என்னது பிராங்கா மாட்னா ஓவரா விளையாடுவீங்களே கொலாபரேஷன்ல பிறந்த கோளாறுங்களா ஓடு ஓடு வெளிய ஓடுறோம் டைம்னா 5 மணி என்ன 5 மணிக்கு இவ்வளவு வெளிச்சமா இருக்குது டேய் ஈவினிங் 5 மணி பார்ட்டி முடிஞ்சதே மார்னிங் 6 o'clock சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா இன்னைக்கு இன்னொரு பார்ட்டிக்கு போகணும் மறுபடியும் பார்ட்டியா இவனும் கூட சேர்ந்து குடிச்சோம் ஈரல வீரல விட்டுரும் ஹலோ ஹலோ நான் அனிதா பேசுறேன் அனிதாவா யாரு நான் சொன்னாங்க இல்லையா மார்னிங் டியூட்டி முடிச்சிட்டு நான் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரீங்க கிளம்பிட்டேன் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன் ஓகே வந்துடுறேங்க ஓகே ராஜா வந்தாச்சு ஹேய் நைஸ் வாட்ச் எந்த பையனை ஏமாத்தி வாங்கின ஹே ஹலோ 5 மணிக்கு வர சொன்னா நீங்க 6 மணிக்கு வரீங்க 1 hour லேட் நான் கிளம்ப வேண்டாமா என்னம்மா ஏதோ கட்டம் பொண்டாட்டி மாதிரி கத்துற நான் என்னமோ விடிய குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்து வந்த மாதிரி பேசுறேன் ஆஃபீஸில் 1008 மீட்டிங்கு அப்ப எங்களுக்கு வேலை இல்லையா என்ன பண்ணுவீங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்ப்பீங்க நான் டிக்டாக் பண்ணுவீங்க ஹலோ அதை ஃபோனில் சொல்லு ஹலோ நீங்க பேஷண்ட்க்கு பிபி கண்ட்ரோல் பண்ண மெடிசன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிடலாம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன் ஐயோ கோவிட் வாரேரா எங்க நீங்க டாக்டருக்கு தெரியாதுங்க சாரிங்க ஹலோ சாரிங்க எங்க ராஜா சொல்லு விஷயம் அவங்க யாரு ஆளுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க யாரு தெரியுமா பெரிய டாக்டர் சரி போதும் நீ டீ ஆத்தத கொஞ்சம் நிறுத்து ஆசிரமத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் எத்தனை தடவை சொல்றது அது பூர்வீக சொத்துன்னு அந்த பெரியவர் உங்களுக்கு கொடுத்தது வெறும் வாய் வார்த்தை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அவங்க பையன்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு அவனுக்கு ஏதோ கடன் பிரச்சனையா அவன் இடத்த விற்கிறான் வாங்குறவன் விற்கிறோம் 2 பேரும் சேர்ந்து எனக்கு கமிஷன் தரானுங்க காலி பண்ண சொல்லி என் வேலையை என்னை செய்ய விடுமா 1 வாரம் டைம் தரேன் இடத்த காலி பண்ணிட்டு போற வழியை பாருங்க சில்லு சில்லு காத்து வானத்துல செதிரிய நட்சத்திரம் அந்த நிலை இப்போ ஒரு சின்ன கட்டிங்கு போட்டா எப்படி இருக்கும் இயற்கை எய்தினார்னு போஸ்ட் ஒட்ட வேண்டிய வயசுல இயற்கை ரசிச்சு ஒரு கட்டிங் போடணுமா இந்த கொரட்டில அந்தாக்ஷரி விளையாடுதுங்க இது டொருல ஆரம்பிச்சா அது புருல முடியுது அது புருல முடிச்சா அது டொருல ஆரம்பிக்குது
இங்க படுத்தா தூக்கம் வராது, காதுல இருந்து ரத்தம் தான் வரும். வெளியே போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அவருக்கு குழந்தை யாருமே இல்லைன்னு இல்ல. கவலையா. யாரு கதை சொல்லுது? அந்த ஊருக்கு நான் இங்க வேற ஊழ ஓடுது. என்ன பாட்டி, யாரு கதை சொல்றீங்க? பேரனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேப்பா. பேரனா? யாருமே இல்லையா பாட்டி? அவன் இறந்துட்டாப்பா. அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் இப்படி ஒரு கதை சொன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன பார்த்தவங்க எல்லாம் பைத்தியம்னு நினைக்கிறாங்க. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? பாட்டி வருத்தப்படாதீங்க. இன்னில இருந்து என்ன உங்க பேரனா நினைச்சுங்க. அப்போ உனக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த நேரத்துலயா? சரி சொல்லு பாட்டி. உஜ்ஜயினி மகாபட்டணத்துல அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சா. நிலவளம், நீர்வளம், இப்படி எல்லா வளமும் நிறைஞ்ச செல்வ செழிப்பான நாடகம். அந்த நாட்டுல ஒரு ராஜா இருந்தான். உன்ன மாதிரி. பார்த்து போடுமா, பூ கண்ணில் விடுது இல்ல. ராஜான்னு சொன்ன உடனே நீ ரொம்ப பெருசா ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத. அவனுக்கு வரவேற்பும் மேளதாளமும் கிடையாது, சிப்பாயிங்க கிடையாது. அவனுங்க ஒரு பல்லுக்கு கூட பேருக்கு தான் அவன் ராஜா. அட போ பாட்டி, கதையில கூட ராஜான்ற பேருக்கு எதுவுமே கிடையாதா? இல்ல இல்ல, அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டியவன் தான். ஆனா அவன் தலைவிதி தளபதியா இருக்கான். உண்மையிலே அந்த நாட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? அமருங்க. தளபதி யார்? அண்ணா 6ம் 6ம் சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். 6ம் 6ம் சேர்ந்தால் வெள்ளம் வரும். தளபதி யாரு? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. எதிர்த்து பேசிக்கிறாயா? டேய் டயர் நக்கி, நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். எதுக்கு மணர்கிட்ட கோல் முட்டி விடுற? நிறுத்தம். குபீர் சிரிப்பை அடக்கிய குற்றத்திற்காக உன்னை இன்றே இந்த தளபதி பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். மன்னா, உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரை சாணி அல்ல வேண்டும். குதிரை சாணி போடவில்லை என்றால் யானை சாணி அல்ல வேண்டும். டவுட் கேக்குறேன்னு வேலை டபுள் ஆக்கி விட்டான். மன்னா, இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். இது என்னடா நம்ம தூக்க வேண்டியிருக்குது? ஏப்பா, உனக்கு தானே தண்டனை கொடுத்தாங்க, ஏன் தெரியல ஏன் வைக்கிற? இன்னும் வார வேண்டியது நிறைய இது. போ, பேசாத. அதையே என் மூந்து பாக்குற? ராஜ்யத்தை ஆளவுண்ட நீ இப்படி சாணி ஆளுவதை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. நான் சாணி ஆள்றதா உனக்கு அசிங்கமா தெரியுது. இதெல்லாம் ஒரு கெட்டப்பா, பழைய சொட்டரெல்லாம் போட்டுக்கின்னு. சத்யராஜ் கண்ணில் மட்டும் மாற்றாத செருப்பால் அடிப்பாரு. நான் என்ன பண்றதுப்பா, வளர மாட்டேன்ப்பா. தாடியை வளர்த்து தலைமையில போட்டுக்கோ, இல்லைன்னா தோ இந்த கூடைய கவுத்துன்னு சுத்து. இவனுங்கெல்லாம் போர் வீரர்கள். என்ன ஆயிற்று அமைச்சரே? காடகையர்கள் நெருங்கி விட்டார்கள்.
ஆளாளுக்கு பார்த்துனே இருந்தா பயமா தான் இருக்கும். எப்படி சண்டை செய்யலாம்னு டக்குன்னு யோசிங்க. வெட்டி கிளிகள் நிறைந்த காடும் காலக்கயிறுகள் கடந்த நாடும் நாசமாகிவிடும். யோ ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு, நீ வேற பயம் கொடுத்துன்னு இருக்கிற. காலக்கயிறுகள் கொடூரமானவர்கள். கிழவிகள் குமரிகளிடம் பாரபட்சம் பார்க்காமல் கற்பழிப்பார்கள். உண்மையாகவா? ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? போருக்கு முன்னாடி எருமாடு வெட்டுவாங்கல்ல, அதுக்கு பதில் உன்னை வெட்டுருவேன். அமைச்சர் பெருமக்களே, அவசரமாக அவை கூட வேண்டும். இது மன்னர் உத்தரவு என்று கூறுங்கள். மொட்டப்பா, காலகேரின் படைகளை தடுத்து நிறுத்த உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? அண்ணா, எனக்கு 500 வீரர்கள் போதும். சண்டை வேணான்னு காலில் விழுந்து கெஞ்சிறதுக்கு எதுக்கு 500 பேரு? நீ ஒருத்தன் போனா பத்தாதா? வீரசிம்மா, உன் யோசனை ஏதாவது? மன்னா, எத்தனை 1000 படைகள் வந்தாலும் எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நின்று சண்டை போட போறது நாங்க தானே. முன்னாள் தளபதி. பின்ன என்ன மன்னா, ஒரு படைக்கு பலமே தலைவன் தான். சரியான வியூகம் அமைத்து அவன் தலையை வெட்டி வீழ்த்தினால் அனைவரும் சிதறி ஓடப் போகிறார்கள். சபாஷ், அருமையான ஆலோசனை. ராஜசிம்மா சொல்வதை போல் செய்யலாம் தந்தையாரே. சரி, அப்படியாகட்டும். அனைத்து படைகளும் போருக்கு தயாராகட்டும். இது அரசரின் உத்தரவு. புறப்படுங்கள். மொட்டப்பா, முதலில் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு. இப்படியா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறோம்பா. வரம்பா. நான் போய் கட்டி போட்டுன்னு வந்துடுறேன்ப்பா. குட்டமணி, அந்த வாயில் கதை சாத்த சொல்லையா? படாத இடத்துல பட்டுச்சுன்னா 3வது பொண்டாட்டி யார் பாப்பா வச்சுட்டு கொண்டாயாத. இதோ வருகிறேன். என்ன த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி குதிரை ஒரே இடத்துல ஓடின்னு இருக்கு? வானத்துல இருந்தெல்லாம் வருது. கீழே இருந்தெல்லாம் வருது. ஹார்ஸ் பிராண்ட் பைனாகுலர் புதுசு. புது ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியல உங்களுக்கு. என்ன நெருங்கி விட்டார்களா? இல்லை, சுருங்கி விட்டார்கள். ஏன்னா டயர் நைக்கு புது பைனாகுலர்ல குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியாம போர்னு ஊறி அக்கப்பூராக்கிட்ட. போருக்கு புறப்படாமல் இங்க என்ன வெட்டி பேச்சு? வாருங்கள் மன்னரே, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி என்ன செய்தார் தெரியுமா? நீ என்ன அதிகம் புகழ்வாய், நான் சொல்லுகிறேன். பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை மன்னா. ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி புறா மூலம் தூதி விட்டேன். புறமுதுக காட்டி ஓடி விட்டார்கள். மன்னா, அவன் போய் சொல்றான். உண்மையை நானே பார்க்கிறேன். கொடு மன்னா. ஒரு சரியான மக்கு. ஒருவரையுமே காணோமே. குதிரைகள் எங்கே போனது? மன்னா, அது இது. உன் புத்திசாலித்தனத்தை மெச்சினேன். எது? ஸ்டிக்கர் புடிங்க வாயில போட்டுங்கதா? எதிரி மட்டும் அவன் கையிலே கிடைத்திருந்தால் மென்று துப்பி இருப்பான். மென்னுட்டான். எப்ப துப்ப போறான் தான் தெரியல. நீ இந்த பக்கம் வா. சரி, நீ இந்த பக்கம் வாங்க. வீரரே, உன் வீர தீர செயலுக்காக, உன் வீரத்தை கண்டு எதிரிகள் அஞ்சி ஓடியதற்காக எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை உன் கையில் ஒப்படைக்கிறேன். நாளையே முடிசூட்டும் விழா. தயாராக இரு. மன்னா, இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு காலமே இல்ல பாட்டி. பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன், இவனுக்கு தான் நல்லா இருக்கானுங்க. அடா, நீ ஏப்பா அப்படி நினைக்கிற? உட்காரு, இன்னும் கதை முடியல. மறுநாள் முடிசூட்டு விழாவில் என்ன நடந்தது தெரியுமா? ஏற்பாடெல்லாம் யாரும் வந்தாமன். கட் அவுட் எப்படி? பிரம்மாண்டம், 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 மிக பிரம்மாண்டம். Hey!
பாகுபலி பாகுபலி பாகுபலி. முதல்ல கயிறை வலி, கொரோனாக்கு மூஞ்சில் துணி கட்டினு வந்தா உடனே பாகுபலியா? அட ராஜசிம்மா 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 ராஜசிம்மா. ராஜசிம்மா சபாஸ் சபாஸ். அருமை. காலை கொடுப்பா. யோ காலை விடியா? யோ உன்னதாயா? யோ காலை விடியா? ஐயா என்னப்பா நாத்தடிக்குது? யோ நானே சாணி மிரிச்சிட்டு எங்க தடவலான்னு பார்த்துருந்தா நீயே காலை தூக்கி பாறாங்கல் மாதிரி உன் மண்டையில பூசிக்கிற. வேஸ்ட் முடியா நாத்தடிக்க? ராஜசிம்மா இருப்பா. மன்னா ஒரு வேண்டுகோள். சொல் ராசிம்மா. சாணி அடிக்கிற மூஞ்சிகள்லாம் சந்துக்கு சந்து கட் அவுட்டும் பேனர் வைக்கிறதுனால போற வர பொதுமக்களுக்கு உயிர் பலி ஏற்படுது. இனி நம்ம ஆட்சியில பேனர் கட் அவுட் வைக்கிறத தடை செய்யணும் மன்னா. அதுவும் இல்லாம நல்லாட்சிக்கு விளம்பரம் தேவையில்லை. மக்களுடைய உயிரை காப்பதுதான் மன்னருடைய கடமை. அதை என்னிடத்திலிருந்து நிறைவேற்றி விட்டாய். பலே ராஜசிம்மா பலே. மழை வரப்போல் இருக்கிறது. முதல் முடிச்சுத்து விலை முடித்து விடலாமா? பொறும் ராஜசிம்மா வா. ராஜசிம்மா, நீயும் இந்த நாட்டுக்காக நிறைய உழைத்திருக்கிறாய். உனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டியது என்னோட கடமையாகும். ஆகவே என் பிறந்த நாள் அன்று நீங்கள் இருவரும் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக ஒரு நல்ல யோசனை சொல்ல வேண்டும். அதில் எது சிறந்ததாக இருக்கிறதோ அவரையே எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப் போகிறவராக அறிவிக்கப் போகிறேன். அதுவரை இந்த முடிசூட்டு விழாவை நிறுத்தி வைக்கிறேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். மன்னரோட அந்த அறிவிப்பை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காசு மழையும் பொழிஞ்சது. காசு மழை ஏன் பாட்டி? நம்ம ஊர்ல சாதா மழையே பெய்ய மாட்டுது, தண்ணீர் அடை வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. கதையில என்ன வேணும்னாலும் நடக்கும். கதையில் நடந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்தா சூப்பரா இருக்கும். மணி அடிக்குது பாத்தியா? குல்ஃபி ஐஸ்காரன் பார்த்தா 10 ரூபாய் கேட்பான். நீங்க படுங்க. எத்தனை தடவை உனக்கு நான் சொல்றது? எப்படி வர சொன்னார்? வரேன்னு சொல்லு. இதுக்கப்புறம் வேலை நேரத்தில் ஃபோன் பேசாத. யோ மீட்டிங் கூப்பிட்றாங்க, வா. வரவா. மே கமின் சார். டக்குனு மூடு, டக்குனு மூடு, டக்குனு மூடு, டக்குனு மூடு. வர சொல்லிட்டு மூட சொல்லு. உள்ள வந்து டக்குனு மூட சொல்றேன். போயா டக்குனு மூடுங்கப்பா. என்ன சார் லைட்ஸ் அவுட் பேய் மாதிரி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? லைட் போடவா? நோ நோ, அப்பா கண்ணுக்கு லேசர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் மீட்டிங் இருட்ல வச்சிருக்கோம். ஓ ஏம்பா இது கம்ப்யூட்டர் மீட்டிங்கா இல்ல கள்ளக்காதல் மீட்டிங்காப்பா? அடிக்காதப்பா. மண்டா போய் சேர் பிடி போ. என்னப்பா சத்தா? இருட்டில் பார்த்து வாங்கப்பா. நல்ல வேலை நம்ம தானே தெரியாது. இப்பதான் சொன்ன பார்த்து வாங்க. யாரு மனோகரா? ஏப்பா குடி, கொஞ்சம் தண்ணி குடிப்போம். ஓகே சார். தண்ணி டேபிள்ல வச்சுட்டேன் சார். அது என் தலையா? ஐயோ தலையில ஒண்ணு இல்ல, அதை வேலைக்கு வச்சேன் பாரு. என் புத்திய இங்க கொண்டாங்க, கொண்டா. என்னப்பாங்க சத்தா? யாரோ அனுசு போடுறாங்க சார். யாரு அது? மனோகரா? ஐயோ அது நான் இல்லை சார். எதுக்கு இந்த மீட்டிங்னா, நாடு முழுக்க கொரோனா வந்ததால அங்க அனுப்ப வேண்டிய பிஸ்கெட் எல்லாம் அப்படியே தங்கி பல கோடி நஷ்டம் வரும் போல இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல சார். வெரி சிம்பிள். 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா ஒரு க்ரீம் பாக்ஸ் ஃப்ரீன்னு விளம்பரம் போடலாம். அப்படி ஓடி வருவாங்க மக்கள். சூப்பரா சொன்னையா. யோ மார்க்கெட்டிங் பீப்பிள், எப்படியா இருக்கு இந்த ஐடியா? செம்ம ஐடியா சார். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சார் என்ன சார் ஐடியா இது? இப்படி பண்ணா பாதி ஸ்டாக் தான் கிளியர் ஆகும். ஒரு பாக்ஸ் க்ரீமை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 2 பிஸ்கட் நடுவில் க்ரீமை தடவி க்ரீம் பிஸ்கட்னு கொடுக்கலாம்ல சார்? ஃபுல் ஸ்டாக் கிளியர் ஆகிடும். யோ
இது நல்லா இருக்கு ஐயா. வாட் நான்சென்ஸ் சார். க்ரீம் பிஸ்கட் இதெல்லாம் பழைய ஐடியா சார். இல்ல 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 இல்ல, செலவு இல்லாம ஸ்டாக்கை கிளியர் பண்றது நல்ல ஐடியா தானே? என்ன மார்க்கெட்டிங் பீப்புள், ஓகே தானே? ஓகே சார். போங்க, ராஜா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, வேலையை ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. ராஜா, ஒரு நிமிஷம் உட்கார். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். சார், ஆல்ரெடி அன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் நான் தான் ஜிஎம் அனௌன்ஸ் பண்ணீங்க. அதை நான் தானே அறிவிச்சேன். இப்போ நான் தானே சொல்கிறேன். யூ கேன் கோ. சார் என்னப்பா? சார் உங்க இந்தாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்ஸ் சார். ஹலோ. குரோம்பேட்டை பிரிட்ஜில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏடிஎம் வண்டி உடனே ரெக்கவரி வண்டி அனுப்புங்க சார். பாட்டில் பப்ளிக் கிரவுட் அதிகமாக இருக்குல்ல, சீக்கிரமா வண்டி அனுப்பி வைங்க சார். ஏய் லட்சுமி, இந்த பாரு மேல இருந்து காசு கொட்டுதே. நான் எடுத்துட்டு தானே இருக்கேன். நல்ல புள்ள பாணி. காசு மழையும் பொழிந்தது. காசு மழை? ஏன் பாட்டி, நம்ம ஊர்ல சாதா மழையே பெய்ய மாட்டுது. தண்ணி லாரி வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. கதையில என்ன வேணும்னாலும் நடக்கும். அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டியவன் தான். நீயும் இந்த நாட்டுக்காக நிறைய உழைத்திருக்கிறேன். உனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டியது என்னோட கடமையாகும். ஆகவே என் பிறந்த நாள் அன்று நீங்கள் இருவரும் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக ஒரு நல்ல யோசனை சொல்ல வேண்டும். அதில் எது சிறந்ததாக இருக்கிறதோ அவரையே எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப் போகிறவராக அறிவிக்கப் போகிறேன். கதையில் நடந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்தா சூப்பரா இருக்கும். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். பாட்டி கதையில் சொல்கிற மாதிரி நிஜத்தில் நடக்குது. பாட்டி குற்றாலத்துல குரங்கு வந்து புடுங்குற மாதிரி புடுங்குறீங்க. அவளை பாசமா எங்க மேல. ஆமா, இது எங்களுக்கே வாங்கிட்டு வந்தியா? பாட்டி மனசு உடைஞ்சு பாட்டி கொண்டு வாங்கிட்டு வரலையா? உடைய போறது பாட்டி மனசு இல்ல, உங்க மனசு தான். ஏன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே பாட்டிக்கு தான். கொடுங்க. அது என்ன கையில? சரி, அதை வச்சுக்கோ. பாட்டி பாட்டி இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியா ஒரு கதை சொல்லுங்க. போ ராஜா, நான் பாபா அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் கதை கேட்குறிய? நீ கேட்குற கதையெல்லாம் ராத்திரியில தான், இப்போ கிடையாது. இப்போ என்ன உங்களுக்கு ராத்திரி ஆகணும் அவ்வளோதானே? ஒரு செகண்ட். அதான் ராத்திரி ஆயிடுச்சு. அப்படியே கோட்டா மாதிரி மூச்சுன்னு இருக்க. படு படு, உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். ஏய் போய் படு ஓடு. பாட்டி பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு மாதிரி தானே இருக்கு. கதை சொல்லுங்களேன். என் பேரனுக்கு எப்பவுமே ராத்திரியில தான் கதை சொல்லுவேன். இப்போ சொல்ல முடியாது. பாட்டி ராத்திரி வரைக்கும் நான் என்ன பாட்டி பண்றது? வெயிட் பண்ணு, வாய பாரு. அதுக்கு போதும் ராஜா, நீ போய் படு. பாட்டி என்னது போய் படா? கதை சொல்றேன்னு சொன்னியே. ஆமா, கதை கேட்டேல்ல. கதையெல்லாம் ஒண்ணு வேணா, டயர்டா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. டயர்டா இருக்குன்னா நீ படுக்க வேண்டியதானே. இப்ப எதுக்கு அத்தி வரதர் மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்க? தூக்கி போய் குளத்துல இறக்குவா. ஐயோ குளிர் தாங்காதே. ஐயா, பகல இருட்டாக்கி தூங்க சொல்றான், நைட்டு லைட்டு போட்டு தூங்க விடாம கொன்னுடுறோம். அந்த தெலுங்கு ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணு. நீங்க சொல்லுங்க பாட்டி. நம்ம நாட்டுல வெள்ளக்கார ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த ஜமீனுங்கிற பரம்பரையே அழிஞ்சு போச்சு. அதுல மிஞ்சினது சின்னமண்ணூர் ஜமீன் மட்டும்தான். அந்த ஜமீனையும் அதுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டையும் அந்த பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பாட்டி தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா.
அந்த பாட்டிய 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. கட் 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 கட். சீ, இது நல்லாவே இல்லை. இது சுத்தமா வேறக்கே ஆகாது. ஆமா. பாட்டி இதுங்க ரிவ்யூலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு. அந்த கிட்னாப்பிங் அதெல்லாம் ஓகே. அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன? அந்த பாட்டி கேரக்டர் தூக்கிட்டு ஒரு பொண்ணு வச்சுக்கலாமா? சூப்பரோ சூப்பர். இப்போ அந்த பொண்ணை ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அந்த பொண்ணை காணுன்ற டென்ஷன்ல அவங்க அப்பா இருக்காரு. என் மகளை யாரோ கடத்திட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளோ ஓகே தானே பாட்டி? ரொம்ப யோசிக்காத பாட்டி. ஓகே தான், ஃப்ளோ கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அத நான் சொல்றேன். இங்க தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. யோ சாணி உருண்ட, கதவு திறந்தே வரலாம்ல, எதுக்காக ஓடிச்சுன்னு வரணும்? ஹீரோனா ஒரு பில்டப் வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எப்போ விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சின்னம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ விளக்கு வைக்கிற நேரமாயி கூட சின்னம்மா வீட்டுக்கு வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க சின்னம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விளக்கு வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கூப்பிட்டீங்க? புல்லட் ராஜா, என் மகளை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபோன் எதுனா வந்ததா? இல்ல. அப்போ வெயிட் பண்ணுவோம். சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த கப்பை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார், அந்த பக்கம் தானே போறீங்க? இந்த பிஸ்கட் அவர் கையில் கொடுத்துருங்களேன். முடி கொட்டின முண்டமே, நானே டென்ஷன்ல இருக்கேன். யோ, எல்லாரையும் பார்த்தது போதும், ஃபோன் அடியா. மிஸ்டர் நரசிம்மன், யாருன்னு தெரியல ராஜா. எடுத்ததுல இருந்து முக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கன்ஃபார்மா கடத்தல்காரனா தான் இருக்கும். ஹலோ, நீ கடத்தல்காரன் தெரியுது. வீணா சிரிச்சு நேரத்தை கடத்தாத, விஷயத்துக்கு வா. என்ன புறக்கேறிச்சா? தண்ணி எடுத்து குடி. நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. பேசு. ஹலோ லயா. ஹலோ ராஜா. பயப்படாத. நான் பயப்படல ராஜா. நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். ராஜா, நீ என்ன யோசிச்சாலும் நாங்க இருக்க இடத்த உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பரங்கிமலை அடிவாரத்துக்கு வந்துரு. இப்போ நான் உடனே வந்துடுறேன். நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல வந்துருவான். அப்போ நீங்க மீனம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. பாஸ், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் தப்பா சொல்லிட்டான். நாங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக வீணா சுத்தின்னு வராதீங்க. பொண்ணை கூட்டு உடனே வாங்க, நான் பணத்தோட இமிடியேட்டா வரேன். கடத்தல் கரங்களாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் நானே போய் இந்த பொட்டி கொடுத்துட்டு லயாவை கூட்டு வந்துடுறேன். வேணாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ பணத்தை தூக்கின்னு ஓடினாலும் ஓட்டுருவேன். நானே போறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. கடத்தலக்காரனை தேடி போற இடத்துல ஹீரோக்கு செம ட்விஸ்ட். Hey, hands up!
ஏண்டா ஆக்ஷன் பிளாக் நடக்க போற இடத்துல ஆய் போவது தப்பு. இது லவர்ஸ் மாதிரி ஜோடியா வந்திருக்கீங்க. யூ டேய் இங்க இறக்கி விட்டு ஓடுங்களா. சை. கருப்பு தொப்பி கையில பெட்டி. நம்ம தேடி வந்தவன் இவனா இருக்குமோ? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? பில்லா, கடத்தல் மன்னன் டேவிட் பில்லா. ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏன் வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியது. கைப்பிடி என்ன ரிப்பேரா? டேய் போலீஸ், சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடுப்பா, மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு. டேய் நான் உங்களுக்கு கூட்டு வரடா. அவன் பில்லா புடிச்சு வந்திருக்காங்க. இனி நீ இந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. கூக்குடா அந்த பொண்ணு. டேய் லயா. அவன் என்ன பண்றான்னு பாப்போம். அவன கார்ல ஏத்துடா. லயா ஏய் டேய் இருங்கடா டேய். டேய் ஏய் லயா. லயா. ராஜா. லயா. லயா லயா. பில்லா தப்பிச்சிட்டான். ஆனா கழுகு மாட்டிக்கிட்டான். எப்படி ட்விஸ்ட் வெச்சேல்ல ஆப்பு. இனி அந்த கதையில ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்துவான்? அவன் காப்பாத்துறது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த போறது? உள்ள புந்து கதையை குழப்புற போ. அப்படியே வெளியே படுத்துக்க, உள்ள வராத. குளிர் சூப்பா. கோணியத்தை போத்திக்கோ. ஐயா ஆளாளு கதையை சொல்லி குழப்புறானுங்க. இதெல்லாம் வேணாம் பாட்டி. ஹீரோ போறான், ஃபைட் பண்றான், ஹீரோயினை காப்பாத்துறான். என்ன ஓகே தானே? ஓகே தான். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். வேகமா ஓட்டு. ஏறுமா மாடு. எங்கடா? ஏய் ஏய் நில்லுடி. எங்க ஓட பாக்குற? அவனை அடிங்கடா. ஏய் யாராவது ஒருத்தர் மரியாதையா வாங்க. வானம் பூமி இந்தடா விசக்கூட்டு. லயா நான் புடிச்சுன்னு தானே நினைக்கிறேன். குஞ்சு போய வெளியே. லயா இப்போ அவன் அப்பா அங்க வந்து அந்த ஹீரோக்கு கம்பெனி பதவி பொண்ணுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன ஓகே தானே? ஓகே சொல்லு பாட்டி. பாட்டி ஓகே சொல்லு. ஓகே தானே? ஓகே தான். எங்க போயிட்டா? புல்லட் ராஜா, இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தே பொண்ணை காப்பாத்திட்டேன். இது வாழ்நாள் முழுக்க என் பொண்ணை காப்பாத்துற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால
என் பொண்ணை உனக்கே கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். வரேன். அங்கிள் அப்புறம் முக்கியமானது ஒன்று மறந்துட்டீங்க. எல்லாம் கொடுத்துட்டேடப்பா. எங்க அப்பா இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்து, முக்கியமா இந்த மேஜிக் ஃபேக்டரிக்கு இனிமே நீதான் பாஸ். பொண்ணு கொடுத்துட்டேன், இதையும் வச்சுக்க. எப்படி பாட்டி இருந்தது இந்த கதை? ஓகே தானே? நீங்க ஓகே சொன்னாதான் பாட்டி நடக்கும். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ ஓகே. எஸ். பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க. படு 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 சீக்கிரம் படு. போ 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 போ. அப்பா கண்ணு எனக்கு நீ கை வச்சு படுத்துக்கோ. இந்தாங்க பாட்டி, நீங்க காலுக்கு வச்சுங்க. ஓகேவா பாட்டி? கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? நாளைக்கு இதெல்லாம் நிஜத்துல நடந்து நான் கம்பெனிக்கு ஓனராக போறேன். எஸ். ஏம்பா ஐயாவா கடத்த போறது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். யோ பெட்ரோல் விற்கிற விலை கூட பில்டப் தேவையா? அட சேஸ் பண்றேன் இல்ல, அதுக்கு தான் இந்த பில்டப். ஆமா இவ்வளவு நேரம் ஆயும் ஆளை காணுமே. கரெக்ட் டைம் வரது. அவனா கால் டாக்ஸி புக் பண்ணியா வராங்க? பாவம் கடத்தல்காரனுங்க, கஷ்டப்பட்டு கடத்திட்டு வர வேணாம். என்னப்பா கடத்தல்காரனுங்களா பாவம் பாக்குறா? எஸ், அவங்களால தான் என் தலையெழுத்தே மாறப்போகுது. அப்போ எங்க தலையெழுத்து? தலையடா இது, கல்ல உருண்டை கமர் கட்டு மாதிரி. உங்களுக்கும் பார்த்ததுன்னா செய்யறேன். ராஜா எஸ் லயா, ஐ அம் கமிங். டேய் என்னடாச்சு? ஆக்சிலேட்டர் கொடுத்தே இல்ல, அதான் பெட்ரோல் தேடிச்சாயோ. இப்போ நான் ஏரியா சீக்கிரம். அண்ணாதியா வந்துட்டோம். தூக்குமா அடி தூக்குமா தூக்குமா. பாருப்பா இங்க ஒருத்த சோலாபுரி திருட்டு இருக்கான். ஏடா எங்க முதலாளி பண்ணி கடத்துறியா? அதான் சொல்றேன். யோ முதலாளி எட்டு அவன் மூஞ்சில மிதிக்காம என்ன அப்ப எட்டு போயிருப்பா முதலாளிப்பா. ஏண்டா என் பொண்ணை நான் ஏன்டா கடத்துறேன்? இல்ல வேற ஒரு குரூப் கடத்துறத மெசேஜ் வந்துச்சு அதான். ஓ குரூப் வேற இருக்கீங்களா? யாரா சொன்னது எல்லாம் உனக்கு? ராஜா தாங்க. என்ன ராஜா? வந்து முதலாளி லயா தான் ராஜா ராஜான்னு நிக்கிறது பார்த்த கூப்பிட்டேன். தாதா உன்னை கூப்பிட்ட அவ்வளவுதான். கம்பி எடுத்துட்டு வா, கண்ணாடி உடன்னு சொன்னாலா? என்னடா இதெல்லாம்? என்னடா கிழிஞ்ச தொப்பியை போட்டு வர? என்னப்பா பெட்ரோல் கூட காசு கொடுக்காம ஓடி வந்துட்டீங்க. முதலாளி உங்களையும் உங்க பொண்ணையும் கடத்தல்காரன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? இவ்வளவு பெரிய செட்டப் நடந்திருக்காடா? பரிஸ்தான வேணும் உனக்கு. இதை வச்சுக்கோ. ஒழுங்கா காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஆமா போலாம். அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் பாட்டி கதையில சொன்ன மாதிரி நடக்கல? ஓகே மேடம். ஓகே சார். என்னாச்சு? பாட்டிய காணும். ராஜா, ஜானகி பாட்டியும் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. கூட்டத்தில் மிஸ் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. அந்த பாட்டிய 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. அப்போ பாட்டி சொல்ற கதை மட்டும்தான் நிஜத்தில் நடக்குது. அப்படின்னா பாட்டியை கடத்துனது யாரு? பாட்டி காணாம போல. என்ன சொல்ற? ஏன்பா அப்படி எங்களை பாக்குற? பாட்டிய நீங்க தானே கோவிலுக்கு கூட்டு போனீங்க. எங்களையே சந்தேகப்படுறியா? நல்லதுக்கே காலம் இல்லப்பா. இந்தா அர்ச்சனை பண்ண டிக்கெட்டு பார்த்துக்கோ. இந்தா கோயில் பிரசாதம் போதுமா? கோயில் பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பிட்ட பில்லு. இந்தாப்பா அட்வான்ஸ், புக்கிங், பஸ் டிக்கெட் அப் அண்ட் டவுன் பார்த்துக்க. போதுமா? போதுமா? இது போதுமே. போகும்போது 4 பேருக்கு புக் பண்ணிருக்கீங்க, ரிட்டர்ன் வரும்போது 3 பேருக்கு தான் புக் பண்ணிருக்கீங்க. ஐயோ. ஸோ போகும்போதே உங்களுக்கு தெரியும் பாட்டி தொலைஞ்சு போயிடுவாங்கன்னு. பாபநாச படம் பாதி தான் பார்த்தீங்களா? சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எல்லாம் உன்னால தான். பாட்டிக்கு பலாரம், எங்களை பார்த்தா இலக்காரமா? எல்லா சலுகையும் பாட்டிக்கு தான். என் தலகாணி எடுத்து பாட்டி காலுக்கு வச்சியா இல்லையா நீ? எங்கேயா விட்டு வந்தீங்க? சொல்றேன் வாங்க.
கணேசாய நம. ஓம் ஸ்ரீ சாயீஸ்வராய நம. ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. பாட்டி பாட்டி ராஜா பாட்டி. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நம. பாட்டி. ராஜா, நல்ல வேளை நீ வந்துட்ட. என்னை கூட்டிட்டு வந்தவங்க அந்த 3 பேரும், பாட்டி நீங்க உட்காரு, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. அவங்க எங்கே போயிட்டாங்களோ பாவம், நீ போய் தேடுப்பா. அவங்கள நான் பாத்துக்கிறேன் பாட்டி. ஆனா இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. போக மாட்டேப்பா. நீ கூட என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. போக மாட்டேன் பாட்டி, போக மாட்டேன். எங்க நம்ம ஹீரோ காணுமே? அதான் அங்க இருக்கார் சார். ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா. குட் மார்னிங் சார். ஹீரோ சார் லயா கையை காட்டின உடனே வண்டி சேஸ் பண்ணி போய் கண்ணாடி உடைச்சிருக்கீங்க. சிரிக்காதீங்க ஐயா, எவ்வளவு ஹீரோயிசம் காட்டியிருக்காரு. ஐயா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு போஸ் முழு திறமையா காட்ட சொன்னார்ல, அதான் மொத்தமா காட்டிட்டாரு. ஓ, ஜிஎம் போஸ்டுக்காகவா? ஐயா ஜிஎம் ஆயிட்டீங்கன்னா ரைட் ஹேண்டர் நம்மள கூட வச்சுக்கோங்க சார். அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், பறவையும் பறக்கும். காத்து நின்னாதான் தெரியும் எது காகிதம் எது பறவைன்னு. இப்ப நீ யாருன்னு புரிஞ்சிச்சா? யோ வந்தமா, வேலை செஞ்சமா, சாயங்காலம் தூள் பிஸ்கெட் வாங்கிட்டு போனமான்னு இல்லாம ஜிஎம் போஸ்டுக்காக ஆசைப்பட்ட கண்டமாயிடுவேன். மைண்ட்ல வச்சுக்க. வேலை பாருயா. அஜீரணம் பித்தத்துக்கு இஞ்சி ஜீரகம். குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆனா என்ன பண்ணணும்? கழுவி உண்ணணும், அது கூட தெரியாதா? நீங்க சொல்லுங்க பாட்டி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடன் முடிவடைகிறது. டாக்டர் அனிதாவை நாளை இதே நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீ கிளம்பலாம். பாருங்க பாட்டி. கொடுத்துருப்பா. ஏதோ ஒரு பரீட்சையில நாட்டு வைத்தியத்தை பத்தி எழுதிடுமா, அதை கேட்டுக்கிட்டு இருக்க. கொடுத்துரு பாட்டி. பார்த்து, உங்களுக்கு சுடிதார் போட்டு கூட்டு போய் நீட் எக்ஸாம் எழுத வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு போறாங்க. இது அப்படியே கொஞ்சம் வெளியே போய் முறையுமா? நான் கதை கேட்கணும். நீங்க குழந்தையா என்ன? எப்ப பார்த்தாலும் கதை கதைன்னு. கம்பெனில ஏதோ பிரசன்டேஷன் சொன்னீங்கல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமே. என்ன டாக்டர் அம்மாக்கு திடீர்னு நம்ம மேல இவ்வளோ அக்கறை? அக்கறையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். குட் நைட். நான் உனக்கு என்ன? குட் நைட். ஒன்னு சொல்றேன். குட் நைட். குட் நைட். குட் நைட் பாட்டி. பாட்டி, நம்ம கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, பாட்டி கதை சொல்றாங்க, நான் கேட்கலாம். ஏய் வத்தி குச்சி வனிதா, இப்பயும் கிரவுட் சேகர தவர் இங்க ஒரு பூனை மாதிரி எட்டி பாக்குது. ஏற்கனவே கதை நாசம் பண்ணது பத்தாதா? போய் படுங்க. இனி 1 to 1 பாட்டி கதை சொல்லணும், நான் கேட்கணும். வாங்க பாட்டி, நம்ம வெளியே போலாம். ஐயோ தனியா வரதனமா? வாங்க பாட்டி, பார்த்து மெதுவா. இப்பவே இப்படின்னு அப்போ பெரிய சவுக்கார் தான். பாட்டி, இன்னைக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொல்லுங்க. அந்த ஸ்டோரியில ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வருது. அந்த லவ்னால ஹீரோ ஆசைப்பட்ட எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. காதல் கதை. எஸ். 12ஆம் நூற்றாண்டுல ரோம் நகரத்துல ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவளுக்கு பாதுகாவலனா ஒரு வீரன் இருந்தா. இளவரசியின் ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற இந்த கைரான் வீரன் தயாராக இருக்கிறான். இளவரசி, உங்களை காண பிரசிடென்ட் மன்னர் வந்திருக்கிறார். யார் இவன்? நகை கடை பொம்மை மாதிரி இருக்கான். என்ன விஷயமாக வந்தீர்கள்? தண்ணீர் வேண்டும். அதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? தெருமுனையிலே வாட்டர் பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கலாமே. தண்ணீர் குடிப்பதற்கல்ல, வரும் வழியில் மன்னருக்கு வயிறு கலக்கி விட்டது. என்னது? பிரசிடென்ட் மன்னருக்கு வயிறு கலக்குகிறதா?
யாராக இருந்தாலும் கண்டதை தின்றால் வயிறு கலக்கத்தான் செய்யும். சரியாக சொன்னீர்கள். தண்ணீர் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுப்போம் கொடுப்போம், கோவப்படாதீங்கள். என்ன கொடுக்கலாமா இல்ல கொட்டி அமைச்சிடலாமா? கொட்டி அமைச்சிடலாமா? கைரான் நாட்டு வீரர்கள் அதிகாரத்துக்கு அடிபடைய மாட்டார்கள். நீ தவறு இழைத்து விட்டாய். பெர்ஷியன் நாட்டு மன்னரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்காமல் விட மாட்டோம். அட பாவிகளா, ஒரு பக்கெட் தண்ணியில முடிக்க வேண்டிய பிரச்சனையை போர் வருடம் கொண்டு வந்து முடிக்கிறீங்களா? அவமானப்பட்ட அந்த பாரசீக மன்னர் ரோம் நகர இளவரசியை தாக்க திட்டமிட்டார். அவனை காப்பாத்துற அந்த வீரனுக்கு அந்த இளவரசி என்ன பரிசு கொடுத்தா தெரியுமா? என்ன பாட்டி கொடுத்தா? என்ன கொடுத்தா? கொடுத்தாளே. பாட்டி புக்கா? ஆமாப்பா, புக்கு தான். என்ன பாட்டி கதை சொல்ற? அந்த காலத்துல ஜெமினி கணேசன் படம்லாம் நீ பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல பாத்திருக்கேப்பா. காதல் மன்னன். இந்த சிச்சுவேஷன்ல புக்கா கொடுப்பாங்க? அது சாதாரண புக் இல்லப்பா. பின்ன பைண்டிங் பண்ண புக்கா? அது அவளோட காதல் பரிசப்பா. ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவே வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஹெர்குலஸ் குப்பை தொட்டிலிருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கானே, இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அழகான பெண்? அழகை ரசிக்க வேண்டும் கைரான், ஆராயக்கூடாது. இதோ இந்த ஆப்பிள் கூட குப்பை தொட்டியில் இருந்து எடுத்ததுதான். ருசிக்கவில்லையா? என்ன மார்க்கோ போலோ? துப்புவதை போல் அப்படியே மென்னு முழுங்குகிறான், பார்த்தாயா? திருடன். திருஷ்யா லகா சமாலகாய துமலாக் சரி கோயில் மலகலோயே நம்முடைய ரோம் சாம்ராஜ்யம் முன்னேற்றம் அடைய மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று கேட்டேனே. யாரிடமாவது நல்ல யோசனைகள் உள்ளதா? உண்டு அரசே. அரசே, இந்த புத்தகத்தில் போர் தந்திரங்கள், வியூகம், மருத்துவம், வணிகம் இவ எல்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து யோசனைகளும் இதில் உள்ளது. இந்த ருக்வ ஒருவர் தானா? நான் இருக்கிறேன். கைரான் வீரர்கள் எதையும் மிகைப்படுத்தி கூறுவதில்லை. கைரான் வீரர்களின் சார்பாக இதை சமர்ப்பிக்கிறேன். குடிங்க வேணா, கை ஒலிக்குது. கிர்மியா பிஸ்கோத்தா பெஃப்தே 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 பெஃப்தே. இந்த இரண்டு புத்தகத்தையும் சோதித்து பார்த்தால் இந்த நாட்டை ஆளும் முழு தகுதியுடையவர் மாஃபியா. மோர்ஃபியஸ். கைரான். Ruko. Sila kasama lagi lo guys sumaya oke. Umalak si umalak seitwa. கைரோனுக்கு என் ராஜ்யம் வழங்கி என் மகளையும் திருமணம் செய்து கொடுக்கிறேன். Apa kabar?
சாரி. என்ன என்னாச்சு? உம்மா இட்லா இச்சா ஓ வாழ்க வாழ்க வாழ்க. அந்த இளவரசி கொடுத்த புக்குனாலதான் அவருக்கு ராஜ்யமும் கிடைச்சிடுச்சு, அந்த இளவரசியும் கிடைச்சிட்டா. எப்படி பாட்டி பாட்டி சூப்பர் பாட்டி, இதுதான் வேணும் பாட்டி. நான் கிளம்புறேன் பாட்டி. இருப்பா, உட்காரு. இன்னும் கதை முடியல, நீ வேற. இன்னும் என்ன இருக்கு? பதவி கிடைச்ச முதல் நாள்லயே அங்க இருந்த வயசானவங்களை எல்லாம் துரத்திட்டா. ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவீர் நீடூடி வாழ்க. மன்னிக்க வேண்டும், என்னிடம் பரிசு பொருட்கள் எதுவும் இல்லை. மன்னர் இப்படி கூறலாமா? அப்போ கத்தி வச்சோ மூஞ்சி இப்படி கீறலாமா? இந்த பழைய பாட்டியை இன்னும் எத்தனை வருஷம் பாடியா மாத்தி இருக்க போற? அரசரே, சரியாக சொல்லிட்டீங்க. சார் யாரு? இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜதந்திரி. டக்குன்னு எந்திரி, லேட் ஆகுது. வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துடும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுங்கள். அண்ணா திடீர்னு சொன்னா நாங்க எங்க போறது? முன்னாடியே சொல்லியிருந்தா யூஎஸ்ல இருக்கிற உங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்பியா? ஆமா, என்னடா மண்டை இது? சாணா பிடிக்கிற கல்லு மாதிரி. ஹெர்குலஸ், இந்த பெருசுங்களை பெருகி தள்ளு. ஓகே. ஏய், வெளிய போங்க. ஐயோ, வயசானவங்க எங்கேயே போகணுங்க. போறையா போறேன். வரவே கூடாது. ஹெர்குலஸ், உமது வயது என்ன? அண்ணா 60. இல்ல 50. 40. வேண்டாம், நீயும் நாட்டை விட்டு வெளியேறிவிடு. அண்ணா கெட் அவுட் ஐசே. கைரான்ஸ் வீரர்களே, ஏன் பாட்டி? கதை என்ன அப்படித்தான். நல்லவன் எல்லாம் கெட்டவனாவான், கெட்டவன் எல்லாம் நல்லவனாவான். அப்பதானே கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். என்ன பாட்டி கதை சொல்ற? கடைசியா எல்லாத்தையும் போட்டு சொதப்புற. எப்படி பாட்டி ஹீரோ வில்லன் ஆவான்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு வேற ஏதாவது ஒரு கிளைமேக்ஸா கொஞ்சம் சொல்லு பாட்டி. போ ராஜா, உன் மனசுக்கு வந்ததெல்லாம் நான் கதையா சொல்ல முடியாது. குட் நைட், எனக்கு தூக்கம் வருது. பாட்டி பாட்டி என்னை எழுப்பாத, இப்போ கதை கிடையாது. தூங்கு நீ போய். நாளைக்குள்ள ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆயிடும்ல? கன்ஃபார்மா கிளியர் ஆயிடும் மேடம், கவலைப்படாம போங்க. நான் ஏன் கவலைப்படணும்? கிளியர் ஆகலைன்னா நீங்க தான் கவலைப்படணும். அடுத்த ஆர்டர் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். நோ மேடம், ஐ வில் கிளியர். see. ஹேய் சர்ப்ரைஸ், நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா, என்ன இது கழுத்துல? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க சரியான ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பல்லான மேட்டர்லாம் இருக்குது. ஏதாவது ஒளரிட்டே இரு. வா இப்படி. ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன லவ் மேட்டரா? எப்படிடா? எல்லாம் அப்படிதான். சரி நீயே சொல்லு. ஆனா அப்பாவை நினைச்சாதான். அப்பாவை நினைச்சு நீ கவலைப்படாத. ஸ்டேட்டஸ் மேட்டர் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. அது உனக்கு சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா எப்பவும் கூட யாராவது இருப்பாங்க. இப்பதான் யாரும் இல்லையே. சொல்லு. எனக்கு பெங்களூர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. பாய் ஃப்ரெண்டா? அப்ப நான் யாரு? நீ ஃப்ரெண்டுடா. கிஸ் எல்லாம் கொடுத்தியே? ஆமா, கணத்துல கிஸ் கொடுத்தா ஃப்ரெண்டு, லிப்ல கொடுத்தா பாய் ஃப்ரெண்டு. ரெண்டும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்குது. லிப்ல கொடுத்து பாய் ஃப்ரெண்ட் ஆகிடலையா? சி கிராக். எப்போ விளையாட்டு தான். இன்னைக்கு அவ பர்த்டே செலிப்ரேட் பண்ண பெங்களூர் போறேன். அப்பா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு ப்ளீஸ். லயா, லயா லவ் பண்ணலாம் பரவாயில்லையா? அந்த புக்காவது கொடுத்துட்டு போலையா? அப்போ தான் கம்பெனி ஓனர் ஆக முடியும். ஏய், நடு ரோட்ல நிக்கிற. சிச்சுவேஷன் அந்த மாதிரி. என்னது? ஆமா, நீங்க என்ன பண்ற? இங்க மெடிக்கல் கேம்ப்க்கு வந்தேன்.
அதுக்கே சோப்பு விளம்பரத்தில் வரா மாதிரி ஒயிட் ஒயிட்ல சுத்துற. இது ட்ரெஸ் கோட். 12 மணிக்கு ஒரு செமினார் இருக்கு. அடிக்காதீங்கடா, செமினார் போறடா. அடிக்காதீங்கடா, செமினார் போறடா. ராஜா ப்ளீஸ். ராஜா ராஜா ப்ளீஸ். தேங்க்யூடா. ஓகே சரி, பார்த்து போயிட்டு வா. ஒரு நிமிஷம். என்ன புக் இது? உன் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்கு. அது சாதாரண புக் இல்லப்பா. தண்ணீர் குடுக்க முடியுமா முடியாதா? இவ்வளவு குடிக்க வேணாமா? ராஜா அது அவளோட காதல் பரிசப்பா. நீதானா? நீதானா? என்னோட இளவரசி நீதானா? அது இப்பதான் புரியுதா? கன்னத்துல கொடுத்தா ஃப்ரெண்டா, லிப்ல கொடுத்தாதான் பாய் ஃப்ரெண்டா. என்ன ஏத்துக்க நீ பேபி, கொஞ்சம் சேர்த்துக்க நீ பேபி. உன்னோட மாமன் நான் தாண்டி, என்னோட ராணி நீ தாண்டி. என்ன ஏத்துக்க நீ பேபி, கொஞ்சம் சேர்த்துக்க நீ பேபி. உன்னோட மாமன் நான் தாண்டி, என்னோட ராணி நீ தாண்டி. உன்னோட காதல் என்னோட காதல் ஒன்னாக சேர்ந்தாச்சு. என்னோட புக்கில் சைன போட்டு கன்ஃபார்ம் ஆயாச்சு. உன்னோட காதல் என்னோட காதல் ஒன்னாக சேர்ந்தாச்சு. என்னோட புக்கில் சைன போட்டு கன்ஃபார்ம் ஆயாச்சு. என்ன ஏத்துக்க நீ பேபி, கொஞ்சம் சேர்த்துக்க நீ பேபி. ஓ மாமா நான் தாண்டி, என்னோட ராணி நீ தாண்டி. சிரிச்சிட்டியே முறைச்சிட்டியே, இப்படி இப்படி பண்ணி கவுத்துட்டியே. இழுத்துட்டியே என்ன சுருட்டிட்டியே, ஸ்வீட் வீடா போல மடிச்சிட்டியே. புரட்டி சிங்கிளா இருந்தேன், என்ன உருட்டி புரட்டி தான் எடுத்த. திரட்டி பால போல நீயும் உன்னை திருடி தின்னதான் நினைச்சேன். என்ன ஏத்துக்க நீ பேபி, கொஞ்சம் சேர்த்துக்க நீ பேபி. ஓ மாம நான் தாண்டி, என்னோட ராணி நீ தாண்டி. ஜிவ்வுன்னு கண்ணு டீ கடை பண்ணு நீ தாண்டிய மானு. ஜில்லுன்னு 3 சைடுல நின்னு தள்ளாத என் குயின்னு. உள்ளார பூந்து அசால்ட் பண்ணு நீ சோமிட்டா ஜின்னு. மைமா நீ என்ன மாமான்னு சொன்னா உன் காலடி மண்ணு. சும்மா இருந்தா தண்ணி, அத சுட வச்சாதான் வெண்ணி. சில்லாக்கி சில்பேட்டு மாம உன்னை தூக்க போறேன்டி. என்ன ஏத்துக்க நீ பேபி, கொஞ்சம் சேர்த்துக்க நீ பேபி. ஓ மாம நான் தாண்டி, என்னோட ராணி நீ தாண்டி. உன்னோட காதல் என்னோட காதல் ஒன்னாக சேர்ந்தாச்சு. என்னோட புக்கில் சைன போட்டு கன்ஃபார்ம் ஆயாச்சு. உன்னோட காதல் என்னோட காதல் ஒன்னாக சேர்ந்தாச்சு. என்னோட புக்கில் சைன போட்டு கன்ஃபார்ம் ஆயாச்சு.
ஸோ பிஸ்கெட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் டயட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பிஸ்கெட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம நாக்கு திருப்தி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை திருப்தி பண்ணிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. இன்னைக்கு எப்படி குழந்தைங்க மொபைல், டேப்லெட், கேமிங்க்கு அடிக்ட் ஆயிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே நம்ம மேஜிக் பிஸ்கெட்டு கூட அப்படியே அடிக்ஷனுக்கு கொண்டு வரணும். So, we are going to add more sweeteners, more coloring agents and more emulsifiers. அப்படி மேலும் மேலும் ஆட் பண்ணா குழந்தைங்க சாப்பிட்டா ஹெல்த் பாதிக்குமே. மேம், நம்ம ஹாஸ்பிட்டல் நடத்துறோமா இல்ல பிஸ்கட் ஃபேக்டரியா? ஹெல்த் வெல்த் அன்ஹெல்தியா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம காம்படிட்டர்ஸ் அது இதுன்னு ஆட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. And coming to your concerns, what we could do is, basically we can add a small warning behind the biscuit packet. அப்படின்னு போட்டுடலாம். ப்ரொடக்ஷனுக்கு ஒத்துக்கிற பட்ஜெட்டோட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி செலவு பண்ணணும். Appearance of the product is key to sales. Flashy foods, fruitful business. Thank you, gentlemen. Thank you. எப்படி? மிஸ்டர் ராஜா, நீங்க. குட் மார்னிங். அந்த காலத்தில் உணவு வேற மருந்து வேறன்னு இல்லை, உணவே மருந்தாக இருந்தது. நம்ம பாட்டிங்க நமக்கு ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சு கொடுத்த அதிரசம், முறுக்கு, இதிலெல்லாம் சுக்கு, திப்பிலி, மிளகு, பட்டை லவங்கம், சீரகம், செம்பருத்தி, சித்திரமூல வேர்பட்டின்னு ஒரு சித்த வைத்தியமே இருந்தது. இப்போ அதை நம்ம கையில் எடுப்போம். மைதாவில் செய்கிற பிஸ்கெட்டை நிறுத்திட்டு சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு இதில் நம்ம செய்வோம். இப்போல்லாம் முதல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் அந்த மருந்துக்கு ஒரு நோய் கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் அந்த நோய் வர வைக்க சில உணவு கண்டுபிடிக்கிறாங்க. எந்த உணவை கொடுத்து எந்த நோயை வர வைக்கலான்னு யோசிக்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனமாக நம்ம இல்லாமல், எந்த உணவு கொடுத்தா எந்த நோயுமே வராதுன்னு யோசிக்கிற ஒரு பண்பாட்டு நிறுவனமாக நம்ம மேஜிக் பிஸ்கெட் இருக்கணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஆயா சுட்ட அதே வடையை நம்ம கொஞ்சம் மாற்றி சுடுவோம். ஜங்க் ஃபுட்டாக இருக்கிற இந்த பிஸ்கெட்டை சத்துணவாக மாற்றி மேஜிக் பண்ணுவோம். ராஜா கரண்ட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி கரெக்டா பேசணும். சூப்பர். உட்கார். 2 பேர்ல ஒருத்தர் ஜிஎம்மா செலக்ட் பண்ண போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஈஸியா தான் இருந்தது. கணேஷ், உங்க ஐடியா விளம்பரம்னு ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா ராஜா, நீ ரொம்ப நேச்சுரலா சொன்ன. ஆனா என்னன்னா, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் இயற்கை சாப்பாடு தானே விரும்புறாங்க. பெத்தவங்களும் குழந்தைங்களுக்கு அதானே கொடுக்க விரும்புறாங்க. என்னோட ஃப்ரெண்டு தர்மராஜ் இருக்கானு, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். அவன் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தானா, ராஜா நீ சொன்னதை பாராட்டியிருப்பான். அதனால கணேஷ், உங்க ஐடியா வேலைக்காக. நீ அங்கேயே இரு. ராஜா வா. இன்னையிலேருந்து ராஜா தான் உங்க எல்லாருக்கும் ஜெனரல் மேனேஜர். உங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ராஜா ஆபீஸ் ரூம் போலாமா? சார் ஆல்ரெடி நான் ஜிஎம் நினைச்சு 3 இடத்துல இஎம்ஐ வாங்கிட்டேன். நான் பாத்துக்கறேன், இருன்றேன்ல. வாமா ப்ளீஸ் சார். மேடம், ஹே, நீ கொடுத்த புக்குல தான் டீச்சர்ல இவ்வளோ மேட்டர். கங்க்ராட்ஸ். ஹே, தேங்க்ஸ். இப்போ எதுக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்அப்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? நானு உன்னதான் கட்டி பிடிக்கலான்னு வந்தேன். நடுவுல தான் லயா வந்து. அப்போ நான் நடுவுல வந்தேன்னு சொல்றியா? லயா, ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ இதுக்கு என்ன சொல்ற? சப்பாத்தி மாதிரி இருக்கு, செம்ம டயட்டோ. காலையில டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ அப்பாவாக போற. லயா விளையாடாத. நேத்து நைட்டு நீ விளையாடிட்டு என்ன விளையாடுதுன்னு சொல்றியா? நீங்க டாக்டர் தானே, பல்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஏய், அவதான் சொல்றானா, நீ செக் பண்ண போற? ஓ, நம்பலையா? வர 30 டாக்டர் ரிப்போர்ட்டோட வர. அப்ப முடிவு பண்ணுங்க, இவனை லவ் பண்ணுமா வேணாமான்னு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அனிதா. அனிதா ராஜா. நைஸ் நேம். ஏய் லயா, நான் அவ கேட்டதுக்கு சொல்ல, உன்னை கூப்பிடாம அனிதா என்ன? எதுவா இருந்தாலும் வர 30th முடிவு பண்ணிக்கலாம். பிப்ரவரியில ஏது 30th? அவதான் உன்னை கலாய்க்கிறானா, நீ லூஸ் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க.
உன்னை நான் நம்புறேன். சரியா கேட்கல, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லு. ம். ராஜா அவன் இங்கதான் இருக்கிறான், வா. வர ஒரு சின்ன வேலைக்கு நீ போ. மனோகர் இப்போ எதுக்கு டீம் சேர்க்குற, என்னாச்சு? பாருப்பா, எதுக்கா இவனெல்லாம் போய் கலாச்சிட்டு? You should at least look at what we have presented. That's in detail, huh? அன்னைக்கு ஏதோ சொன்னிய காத்து காகிதம் பறவைன்னு, இப்ப தெரியுதா யாரு காகிதம் யாரு பறவைன்னு? Let's go. Yes. காகிதம் கூப்பிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குற, பேசாம இதே பேரா வச்சிடலாமா? காகிதம் காகிதம் காகிதம். யோ என்னையா இது? புதுசா பேர் வச்சா காதுல 3 தடவை பேர் சொல்லணும்பா. ஓ, அப்புறம் இப்படி எல்லாம் கை வச்சு ஏதோ சொன்னியே, அவர் உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்த்துக்க சொன்னார். இந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். நாளைக்கே நம்ம கட்ட போகிற ஃபேக்ட்ரியோட சைட்டை போய் பார்த்துட்டு அது இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒரு ஷெட்யூல் போட்டு என் டேபிள் கொண்டு வந்து காட்டுறேன். இல்லை கொண்டு வந்து காட்ட வேணாம், உன் மூஞ்சி எனக்கு பார்க்க பிடிக்கல, மெயில் பண்ணால் போதும். கைஸ் லெட்ஸ் என்ஜாய். தாங்க முடியலையா? ஆமா, இங்க நம்பர் 5 ஆண்டர்சன் பங்களா எங்க இருக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால ஆண்டர்சன் பங்களாவா இருந்தது. ஆனா அதுதான் இப்ப எல்லாம் முதியோர் காப்பமா மாறி போயிருச்சு. ஓ, கேட் ஓபன் பண்ணுங்க. இது ராஜா பிஸ்கட் கொண்டு வந்து கொடுக்குற ஆசிரமாச்சே. Perfect party. சந்தோஷம். மேம், நீங்க எங்க ராஜா சாரோட லவர் தானே? இது எப்போத்துலேருந்து? நீங்க யாரு? நான் ராஜா சாரோட அசிஸ்டன்ட். கம் கிடைக்குமா? கொஞ்சம் கோர்ட் நோட்டீஸ் ஓட்டணும். என்ன நோட்டீஸ் இது? 2 நாள்ல ஆசிரமத்தை இடிக்க போறாங்க. அதான் உங்களெல்லாம் இடத்த காலி பண்ண சொல்லி எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? இது ராஜாவுக்கு தெரியுமா? இடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்ததே ராஜா தான். இன்ஃபேக்ட் அவர் ஜிஎம் ஆனதுக்கு அப்புறமா கையெழுத்து போட்ட முதல் ஃபைலே இதுதான். எப்பவுமே ராஜா அந்த மாதிரி பண்ண மாட்டான். ராஜா பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாப்பா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா ராஜா தான் முதல்ல வந்து நிப்பாரு. அவனை போய் இப்படி தப்பா சொல்றியே. ஆமா, சார் தான் கூப்பிடுறாரு. சார், குட் ஆஃப்டர்நூன் சார். எங்க இருக்க? ஸ்பாட்டுக்கு போயிட்டியா? ஆன் தி ஜாப் சார். நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது. அங்க இருக்கவங்க எல்லாரும் உடனடியாக கிளியர் பண்றேன். ஓகே, ஒரு 2 டேஸ்க்குள்ள அந்த இடத்தை நம்ம டெமாலிஷ் பண்ணி பில்டர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். புரியுதா? அப்சல்யூட்லி சார், ஷோர் சார். சார் சொன்னது கேட்டீங்களே? பார்த்தா வயசுல எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க. காலைல ஆசிரமத்தை காலி பண்ணி கோயிலோ குளமோ பாத்திக்கோங்க, கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. டாக்டர் அனிதா. வெயிட் பண்ணுங்க. அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் எனக்கு உடனே வேணும், சரியா? குட் மார்னிங் டாக்டர் அம்மா. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? கிளம்பு. உன் கூட பேச தயாரா இல்ல. அனிதா, அனிதா, ஏய் நில்லுடி. அனிதா, ஏய் சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படியா? அந்த ஆசிரமத்தை இடிக்க சொன்ன ஆர்டரை உடனே கேன்சல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசு. ஏய் நான் ராஜா, இதில் ஒரு கையெழுத்து போடு. ஃபேக்ட்ரி விஷயமா தான் உன்னை வர சொன்னேன். இனிமேல் அந்த ஆசிரமத்தை இடிக்கிறது, புது ஃபேக்ட்ரி கட்டுறது எல்லாமே உன் பொறுப்பு தான். நானும் அப்பாவும் புது மஷீனை பர்ச்சேஸ் பண்ண ஜப்பான் போறோம். அந்த இடத்தோட பவர் ஆஃப் அட்டார்னியை உன் பேர்ல மாத்த அப்பா முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட் தான், ஒரு கையெழுத்து போட்டு. சார், அந்த அநாத ஆசிரமம் இடத்துலயே தான் ஃபேக்ட்ரி கட்டணுமா? ஏன் ஏதாவது கார்பரேஷனில் பிரச்சனை பண்ணுறாங்களா? இல்லை சார், ஆதரவே இல்லாதவங்களுக்கு தான் அந்த அநாத ஆசிரமம். அதையும் நம்ம இடிச்சிட்டா அவங்க எங்கே சார் போவாங்க? பாவம். நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்க. நானே உன் மேலே பாவப்பட்டு தான் ஜிஎம் போஸ்ட் கொடுத்தேன். நீ இன்னொருத்த மேலே பாவப்படுற. இந்த இடத்த வாங்குறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். நாளைக்கு செத்தாங்கன்னா அந்த இடமே அனாதை தானே, அதை நான் வாங்கக்கூடாது. பார், இதை உன்னால் பண்ண முடியலன்னா பண்றவனை ஜிஎம் ஆக்கி நான் பண்ணிட்டு போகிறேன். இது என் கனவு மட்டும் இல்லையா, உங்கள் அப்பாவோட கனவும் கூட. உங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்ற போறியா, இல்லை கேடு கட்டிங்களை தூக்கிட்டு அலைய போறியா? நீயே யோசிச்சு சொல்லு. இந்த பேக்கரியை பெரிய கம்பெனி ஆக்கி
அதில் நீ பெரியவன் அனுப்புகிறோம் உன்னை நம்ம கம்பெனிக்கு ஜிஎம் ஆக்குவார். அதுதான் இந்த அப்பாவோட ஆசையம். சரியா? சரி விடு, உன்னால் முடியாத பண்ண வேண்டாம். சார் வேணாம் சார், நானே பண்ணுறேன். ஏய், ஒருத்தரும் இங்க இருக்கக்கூடாது. எல்லா பொருளையும் தூக்கி போடுற. ஏய், யாராவன்? கிளம்பு. அங்க இருந்த வயசானவங்களை எல்லாம் போ. துரத்திட்டாங்க. கிளியர் பண்ணிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஏன் பாட்டி? கதை என்ன அப்படித்தான், நல்லவன் எல்லாம் கெட்டவனாவான், கெட்டவன் எல்லாம் நல்லவனாவான். அப்பதானே கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். இடியா வாயா வா. ஏய், இவ்வளவு காலமா ஒன்றா இருந்த எங்களை எல்லாம் இப்படி அராஜகமா துரத்துறீங்களேடா. வேண்டாடா, இடிக்காதீங்க. டேய் குமார், சச்சிரத்தில் சீக்கிரம் வாடா. எங்க பேசன்ட் எதுக்கு இந்த அர்ஜென்ட்? சார், நரசிம்மங்கிறவரு மயக்கம் போட்டு விட்டாரு. ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு எனக்கு போன் வந்துச்சு சார். பிளே கிரவுண்டு போறன போய் பேஷண்ட்ன்றீங்க. நரசிம்மனே நான் தான். அட்ரஸ் மாதிரி வந்திருக்க, கிளம்பியா? அப்ப ராஜா எதுக்கு எனக்கு போன் பண்ணாரு கேட்டுருவோம். ராஜாவா? ஒரு செகண்ட் பேசுங்க. ஏப்பா ராஜா, சொல்லுங்க சார். என்ன நான் சீரியஸா இருக்கேன்னு ஆம்புலன்ஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற மேட்ரு கேட்டால் நீங்கள் கன்ஃபார்மாக சீரியஸ் ஆகிடுவீங்க சார். என்னப்பா சொல்ற? சொல்கிறேன் சார். அந்த ஆசிரம இடத்த எனக்கு பவர் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த பவரை வச்சு அந்த இடத்த அந்த ஆசிரமத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். என்னப்பா சொல்ற? ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ இல்லை, எவன் நினைச்சாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. 500 கோடி ரூபா ப்ராஜெக்டா பவரை தவறா கொடுத்துட்ட போல இருக்கு. மயக்க வர மாதிரி யோசிச்சற கொண்டு பாத்தீங்களா? ஆள் கரெக்ட் தான். இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருக்கான். சீக்கிரம் சச்சிர எடுத்து வாங்கடா. பக்கத்துல தான். டேய் வாங்கடா வந்து ஏத்துங்கடா. ஹலோ, என்ன ஃபோன் கீழே விழுந்துருச்சா? ஃபோன் மட்டும் இல்ல, கை காலம் ஊந்துருச்சு. நான் திமிரு பேச்சு நசுக்கி போட்ட பேப்பர் கப் மாதிரி வாய் அப்படியே ஹேண்ட் போனிக்கிச்சு. ஐயோ, நான் ஹார்ட் அட்டாக் வரும்ல நினைச்சேன். இதான் நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் நார்மலாவே நல்லா இருக்க மாட்டான். இப்ப பார்க்க சகிக்காது, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிடுங்க. ஓகே. டேய், அந்த சோமாஸ் வாங்க தூக்கு. மேஜிக் பிஸ்கட் ஃபேக்டரி. போங்க போங்க போங்க, தூக்கி போடியா. சீக்கிரம் போ. வாங்க. இடிங்க லெஃப்ட். ஹலோ கணேஷ், ஆசிரம இடத்தை அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு. ஏய் போங்க, அங்கிட்டு போங்கயா. ஹலோ கணேஷ், கேக்குதா? ஹலோ சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே கேட்கல. கணேஷ், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப். ஹலோ, நீங்க சொல்றது ஒண்ணுமே கேட்கலையா சார்? கேட்கலையே. ஹலோ கணேஷ். ஹலோ சார். ஹலோ இடியா. தட்டிட்டாங்களேடா, பாருங்கடா. பண்ணாதீங்கடா. போங்கடா. நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் டாக்டர் ஆகிட்டா, நான் பார்த்துக்கிறேன். பசங்களா, அடி தூங்குங்கடா அவனை. யாரா நீ? எழுந்து நின்ன எருமாடு மாதிரி இருக்கிற. உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? ஆசிரம இடம்
ஏய் சீக்கிரம் உங்களை விரட்டியா I said stop it. Stop it. நீங்க பண்றது illegal. இந்த இடத்தை ராஜா ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டாங்க. மேம் பட் we are almost done. Please Hey, leave. hey, Damn. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டி என்ன ஹாப்பியா? வாங்க 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 வந்து எல்லாத்தையும் சாமான்லாம் எடுங்க பழையபடி உள்ள வச்சிடலாம் வாங்க எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க வாங்க வாங்க ராஜா வந்தாச்சு இனிமேல யாரும் ஒண்ணு சாரி பண்ணது தப்பா சரியான்னு எனக்கு நீ பண்ணது தான் கரெக்ட். எங்களெல்லாம் துரத்துட்டு ஃபேக்டரி கட்டி என்ன பண்ண போறோம்? அந்த ஃபேக்டரி எங்க வேணாலும் கட்டிக்கலாமே. அது மட்டும் இல்ல, அப்பா கொடுத்தாருல அந்த காசை ரிட்டர்ன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணேன். கூல் ரிலாக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் லயா. லண்டன் ஸ்டைல எப்படி தேங்க் பண்ணுவேன்னு சொன்ன இல்ல. சார் நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க. நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஐயோ தமிழ் பெண்ணே, நீ பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. நான் வெறும் பிசினஸ் பார்ட்னர் தான். நீ தான் இவனோட லைஃப் பார்ட்னர். ராஜா சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க. சீக்கிரமானா காலையில ஒரு 4 மணிக்கே போட்டுருவா. கல்யாணம் இப்ப இல்ல, நாங்க 6 months லவ் பண்ண போறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஒரு கதை சொல்லுங்க. கதையா? வயசுல பெரியவங்க தெய்வத்துக்கு சமன் சொல்லுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தினால ராஜாவோட வாழ்க்கையை மாறிடுச்சு. பெரிய பெரிய டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் நரசிம்மனை காப்பாற்றவே முடியல. அதனால மேஜிக் பிஸ்கட் கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோல் ராஜா கிட்ட வந்துடுச்சு. தர்மராஜ் ஆசைப்பட்ட மாதிரி ராஜா அந்த கம்பெனிக்கு MD ஆயிட்டார்.